பரம பார்வதீவதையே ரகர மகாதேவா. அந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத சாஸ்திரி அனந்த கோடி நமஸ்காரம். பாக்யாத லக்ஷ்மி பாரம்மா நம்மம்மா சௌபாக்யாத லக்ஷ்மி பாரம்மா. என்ன சார் அப்படின்னா, சார் எங்க ஆத்து பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, எப்படி பாக்கியம் வரும்? பாக்யலட்சுமி எப்படி அனுகிரகம் பண்ணுவாள்? ஜாதகத்திலே 11வது கட்டம் பாக்யாதிபதி நல்ல கிரகமா அமைஞ்சா பாக்கியம் நல்லா அமையும். அதே போல திருமண தடைகள், மாங்கல்ய தோஷம். நான் இப்ப பேச போறது மாங்கல்ய தோஷத்தை பத்தி. மாங்கல்ய தோஷம், சார் எங்க பொண்ணுக்கு மாங்கல்ய தோஷம் சொல்லிட்டாங்க, நான் என்ன பண்றது? இந்த தோஷம் நிவர்த்தி ஆகுமா? ஒருவருடைய எந்த ஜாதகத்தை தெரியும்னா, பெண் ஜாதகத்திலே தெரியும் மாங்கல்ய தோஷம், ஆண் ஜாதகத்துக்கு தெரியாது. பெண் ஜாதகத்திலே லக்னத்தில் இருந்து 8ஆம் இடமாக இருக்கக்கூடிய இடத்திலே 4 பேர் இருக்கக்கூடாது. சூரியன் அந்த 8ஆம் இடத்திலே வந்து உட்காரக்கூடாது. லக்னத்திலிருந்து 8ஆம் இடம். ராகு பகவான் வந்து உட்காரக்கூடாது. கேது பகவான் உட்காரக்கூடாது. சனி பகவான் உட்காரக்கூடாது. இந்த 4 பேர் உட்கார்ந்தாங்கன்னா கண்டிப்பாக மாங்கல்ய தோஷம் ஒவ்வொரு ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. அப்படி இந்த மாங்கல்ய தோஷத்தை எப்படி நிவர்த்தி செய்ய வேண்டும்? சில பேர் வேண்டிப்பாங்க, கல்யாணம் தாலி அப்படியே கொண்டு உண்டில போடுவாங்க. சில பேர் சுவாமிக்கு திருக்கல்யாணம் பண்ணுவார்கள். இந்த மாங்கல்ய தோஷம் எப்படி நம்ம மாத்துக்கு வந்தது? முதல்ல அது தெரியணுமோ. எல்லாருடைய ஜாதகமும் முற்பிறவில் என்ன பண்ணானோ அதுதான் கர்ம வினையாக இப்ப மாறும். அந்த காலத்துல ராஜா காலத்துல பார்த்தீங்கன்னா நாஸ்தீகனே இருக்க மாட்டானோ. நாஸ்தீகனை பார்த்தா ராஜாக்கள் மாத்திடுவார்கள், ஆன்மீகமாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட இந்த கிரகங்கள்ல எப்படி நம்ம வீட்டுல வந்து உட்கார்ந்துக்குது அப்படின்னா, முன்னோர்கள் செய்கின்ற தவறு. இந்த மாங்கல்ய தோஷம் எப்படி ஏற்படும் அப்படின்னா, சாபங்கள் மூலியமாக ஏற்படும். ஆத்துல சண்டை போட்டுண்டா சாபம் விடக்கூடாது. ஒரு உதாரணமாக, இப்ப இருக்க கலியுகத்துல நிறைய மாற்றங்கள். குழந்தைகள்லாம் நிறைய கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2 பேரண்ட்ஸுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இங்க இருந்து ஒருத்தன் சொல்லலாம், பொண்ணு வீட்டுல இருந்தே பையன் வீட்டுல இருந்தியா உருப்படாம போ, எங்களை மீறி கல்யாணம் பண்ணிட்டு இல்ல அப்படின்பா. அந்த குழந்தைகள் மனது புண்படுகிறது. கடைசியில பார்த்தா 2 குடும்பம் 2 வருஷத்துக்கு அப்புறம் சேர்ந்துடுறாங்க. பார்த்தால் இங்க குழந்தைகளுக்கு குழந்தை பிறக்கவில்லை. பார்த்தா திடீர்னு சண்டை பிரிஞ்சிடுறாங்க. இவர்கள் சாபம் இடக்கூடாது. அடுத்ததாக, முன்னோர்கள் செய்த மாங்கல்ய தோஷங்கள். சுமங்கலிகள்லாம் வந்தா வீட்டுல குங்குமம் கொடுக்கணும். முன்னோர்கள் சுமங்கலிகளை பூஜை செய்ய வேண்டும். நம்ம குடும்பத்துல சுமங்கலி எல்லாம் போயிருப்பாங்க, நமக்கு தெரியாது. புடவை வச்சு பூஜை பண்ணுவாங்க. சாமி எங்க வீட்டுல எல்லாம் தெரியாது, நான் என்ன பண்றதுன்னா, யாரான ஒரு சுமங்கலிக்கு புடவைகள் எல்லாம் போட்டு சாப்பாடு போட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா மாங்கல்ய தோஷம் நிவர்த்தி ஆகும். இந்த மாங்கல்ய தோஷத்தை உருவாக்கியது யார் அப்படின்னா, நம்ம வம்சாவளிகள். அந்த காலத்துல எல்லாம் அவ்வளோ கொடுமை நடந்திருக்கும். சுமங்கலிகள் ஒன்றும் சொல்லக்கூடாது. கல்யாணம் ஆகி மருமக வந்தா நம்ம அனுசரணையா பண்ணி எல்லாம்னா அந்த பொண்ணும் அனுசரணையாக இருக்கணும். சில பேருடைய ஏக்கங்கள் கட்டுக்கோப்பா இருப்பாங்க. கிராமத்துல எல்லாம் பொம்பளைங்களாம் அதிகமா பேச மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன வருதுன்னு கூட தெரியாது. அது தோஷமாக மாறும். அகாலமா இருந்துருவாங்க. இந்த மாங்கல்யத்தை தோஷமாக உருவாக்கக்கூடிய கிரகங்கள் எது அப்படின்னா, ராகு பகவான், சூரியன் வம்சாவளியை கொண்டவர். அடுத்ததாக கேது பகவான், சனி பகவான். இந்த 4 இந்த 8ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டுனாலே சரியா போச்சு. சுவாமி இதை நிவர்த்தி பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம்.
நீங்க ஜோசியர்களை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. எளிய முறைகள் நிறைய இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எளிய முறை. சில ஜோசியர்கள் வீட்டில் சுமங்கலிகள் பிரார்த்தனை செய்து சுமங்கலிகளுக்கு பூஜை செய்யுங்கள் என்று சொல்வார்கள். சில பேர் கோவில்ல சுவாமிக்கு திருக்கல்யாணம் பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு ஏழை பொண்ணுக்கும் மாங்கல்ய தாரணத்துக்கு மாங்கல்யம் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் மாங்கல்ய தோஷத்தை போக்கும். யாரும் இனிமேல் சுமங்கலிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சாபம் மட்டும் இடாதீர்கள் குழந்தைகளுக்கு. பிற்காலத்தில் வரக்கூடிய சந்ததிகளுக்கு ரொம்ப கடினம். இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதே கர்மாவை நமக்கு அப்புறம் நிறைய பிறக்க போறா. பிறக்காமலாம் இருக்க மாட்டாங்க. கலியுகத்துல குழந்தை ஜனனம் வந்துட்டே இருக்கும், மரணம் வந்துட்டே இருக்கும். ரெண்டும் மாறி மாறி வரும். ஆனால் தெய்வங்கள் ஒன்றுதான். நேற்றுக்கு நம்ம கொள்ளு தாத்தா சொன்ன அதே முருகன் பெயரை இன்னைக்கு நம்ம சொல்றோம். அன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மாவை அர்ஜுனன் வேண்டினதை இன்னைக்கு நம்ம கடைசி வரைக்கும் கிருஷ்ணான் தான் கூப்பிட்டு இருக்கோம். எதுவும் மாறவில்லை, தெய்வங்கள் மாறாது. ஆனால் நம்மளுடைய இந்த கலியுக வாழ்க்கையிலே நம்மளுடைய சிந்தனைகளும் செயல்களும் மாறினத்தினால சாபமாக மாறுகிறது. ஆனையினால இந்த மாங்கல்ய தோஷத்தை நிவர்த்தி செய்யலாம். ஆன்மீக நேர்களே, எல்லாமல்ல அம்பாளுடைய அனுகிரகத்திலும் இந்த கிரகங்களுக்கு தோஷ நிவர்த்தி செய்து மாங்கல்ய தோஷத்தை போக்கிக் கொள்ளுங்கள். மாங்கல்ய தோஷத்தினுடைய அறிகுறி என்ன அப்படின்னா, முதல் விஷயம், பொண்ணுடைய கல்யாணம் ரொம்ப டிலே ஆகும். மாங்கல்ய தோஷம் யாருக்கு பார்ப்போம்? ரெண்டு விதத்துல பார்க்கலாம். ஒருத்தர் கல்யாணம் ஆகி ஆத்துக்காரரோ இல்ல ஆம்படியாலோ வியாதி ரொம்ப படுத்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அறிகுறி. தோஷமா இருக்குமோ அப்படின்னு பார்ப்பாங்க. ரெண்டாவது, சில வீட்டுல மரணங்கள் அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கும். வம்சாவிலே இருக்காது. பெரியப்பா சித்தப்பா எல்லாருமே இறந்து போயிட்டாங்க சார், ஒரே ஒரு பையன் தான் இருக்கான் அப்படின்னா, இந்த பெண்களுடைய மாங்கல்யங்களில் தோஷங்கள் இருந்தால் அது அடிக்க செய்யும். அடுத்ததாக, மாங்கல்ய தோஷம் உள்ளது, தடைகள் வரும். நிறைய காரிய செயல்பாடுகளை தடுத்து நிறுத்தும். அத கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கெல்லாம் அது அதிகமாக தென்படும். சார், இது வரைக்கும் நாங்க 5 வருஷமா ஜாதகம் பார்த்திருக்கோம் சார், நான் பார்க்காத ஜோஷியரே கிடையாது சார், ஆனா என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. எல்லா நிவர்த்தியும் பண்ணிட்டோம். மாங்கல்ய தோஷம் இருக்கிறதா என்று பாருங்கள். அதுக்குரிய நிவர்த்தியை செய்ய வேண்டும். என்ன பண்றது அப்படின்னா, குலதெய்வங்களை வழிபடுங்கள். அதே போல பிதர்களுடைய சுமங்கலியாக இறந்தவர்களை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். யாரும் நமக்கு முகம் தெரியாது. என் முன்னோர்களே, நீங்க யாராவது சுமங்கலியா போயிருந்தா என் பொண்ணுடைய கல்யாணத்துல நினைத்து கொடுங்கோ, உங்க குறைகளை தீர்க்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டுல அவங்கவுங்க சம்பிரதாய பிரகாரம் சுமங்கலிகளுக்கு அன்னதானம் செய்யுங்கள். ஈஸியா தோஷம் போயிடும் சார், ஒன்றும் கிடையாது. ஆத்துல உங்க சொந்தக்கார பொண்ணுங்களை கூப்பிட்டு சுமங்கலிகளா கூப்பிடுங்க. பக்கத்து வீட்டுல எல்லாரையும் கூப்பிட்டு சுவாமிக்கு படையலை போட்டு நல்ல விசேஷமா சமைச்சு எல்லாருக்கும் வர 3 பேர் 5 பேர் 7 பேர் 9 பேர் எத்தனை பேர் வேணா வைங்க. நிறைய சுமங்கலியை கூப்பிட்டு சாப்பாடு போட்டேன்னா உங்க பொண்ணுக்கு இப்ப 5 வருஷமா ஜாதகம் பாத்தீங்களா, கிட்டத்தட்ட 5 மாசத்துக்குள்ள கல்யாணமே ஆயிடும். இதை நிவர்த்தி பண்ணணும். இந்த ஹோமம் பண்ண சார், அந்த கோயிலுக்கு போனா இப்படி பண்ண அப்படின்னா அது வேற. முதல்ல முன்னோர்கள் சுமங்கலிகளை திருப்திப்படுத்துங்கள். சில வீட்டுல சுமங்கலியாவே இறந்து போயிடுவாங்க. அதெல்லாம் அவங்க பண்ண பாக்கியமா இருந்தா கூட அந்த வம்சாவளியில் எந்த ஒரு தோஷமும் வரக்கூடாது. அவங்க இறந்து போனவங்க நமக்கு எந்த தோஷத்தையும் உருவாக்க கூடாது. அவங்க எந்த மன கஷ்டத்துல இறந்து போனாங்க நமக்கு தெரியாது. மாமனாருக்கு முன்னாடி இருந்தப்ப கொடுமையா இருந்திருக்கும், மாமியார் கொடுமை, நாத்தனார் கொடுமைன்னு பல விஷயங்கள் கூட இருக்கும் அவங்க மனசுல. ஆனா அவங்க சுமங்கலியா இறந்து போயிடுவாங்க. அவங்களுடைய தோஷங்கள் தாக்கக்கூடாது. ஆன்மீக நேயர்களே, இந்த மாங்கல்ய தோஷத்தை நன்றபடியாக அன்னதான வைபவமாக செய்து லேடிஸுக்கு சுமங்கலிகளுக்கு நல்ல புடவை, வளையல், கண்ணாடி, சீப்பு, நலங்கு இட்டு அவங்களுக்கு பூ புஷ்பம் கொடுத்து பழங்கள் கொடுத்து உங்களால் உங்க சக்திக்கு என்ன பண்ண முடியும் பண்ணி கடைசியாக இந்த மாங்கல்ய தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு பெரிய மருந்து என்ன தெரியுமா? பானகம் நீர்மோரும். அவங்களுக்கு பானகம் நீர்மோரும் கொடுத்து அனுப்புங்கள், சந்தோஷமா செல்வார்கள். சாமி, என்னால சாப்பாடுலாம் போட முடியாது, நான் என்ன வேற ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா மாங்கல்ய தோஷத்துக்கு அப்படின்னா, வெள்ளிக்கிழமை சுமங்கலிகளை கூப்பிட்டு நல்ல பானகம் நீர்மோரும் சுவாமிக்கு படைத்து முன்னோர்களுக்கு
அவர்கள் கையில் கொடுங்கள், வெத்தலை பாக்கு வச்சு கொடுங்கோ, ஈஸியா கரைஞ்சிரும். இதை விட வேற எதுவுமே கிடையாது. சாமி என்கிட்ட தோஷமே இல்லை, நான் என்ன பண்ணேன், நீங்க வெள்ளிக்கிழமை பானகம் கொடுக்கலாம். சாதாரணமா இருக்கவா கூட, தோஷமே இல்லாதவா கூட இந்த வெள்ளிக்கிழமை சுமங்கலிக்கு பானகம் நீர்மோர் கொடுத்தேன்னா நம் பாத்துல அம்பாள் நித்திய ஸ்வரூபிணியா இருப்பார். அதனால ஆன்மீக அன்பர்கள் எல்லோரும் இந்த மாங்கல்ய தோஷத்துக்கு எளிய பரிகாரங்களை செய்து, மாங்கல்ய தோஷம் நம்ம குழந்தைகள்லாம் தீர்க்க சுமங்கல்யோட இருந்து அம்பாளுடைய அனுகிரகத்தை பெருமாறு கொடுக்கிறோம். ஜெய் ஆதிபராசக்தி மாதாஜிக்கு ஜெய்.